அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இது ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா. அந்த சீரீஸில் 6வது வீடியோ. முதல் 5 வீடியோக்களில் நோய்க்கான மூல காரணங்கள் என்ன, அதை எப்படி தந்திர யோகம் வழியாக சரி பண்ணுவது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்த மூல காரணமான சக்தி தடைகள், நம்முடைய சக்தி உடலில் வரக்கூடிய சக்தி தடைகள், இது எப்படி ஏற்படும், இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, இதை சற்று விரிவாக பார்க்கலாம். முழுசாக வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும், செயல்பட முடியும். ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்கள் பாதுகாத்து வைங்க. முழுசாக பாருங்கள், திருப்பி திருப்பி கூட பார்க்கலாம். ஓகேயா? இப்போ ஆரா அப்படின்னா நம்ம உடலை சுற்றி இருக்கிற அந்த சக்தி உடல். ஆங்கிலத்தில் இது ஆரான்னு சொல்கிறாங்க. தமிழில் நம்முடைய இந்தியாவில் வடமொழியில் இதை கோஷா அப்படின்னு சொல்கிறோம். சக்தி உடல்கள். கோஷம் என்றால் ஒரு வெளிப்புற கவரை. உடலை சுற்றி இருக்கும் சக்தி உடலை தான் ஆரா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, most of the chronic diseases, they do not develop first in the physical body. எந்த ஒரு நாள்பட்ட நோயும் முதலில் உங்களுடைய பருவுடலில் தோன்றுவது இல்லை. அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்தி உடல். உங்களுடைய சக்தி உடலில் ஆறால இது சக்தி தடைகளாக உருவாகும். சின்ன சின்ன சக்தி தடைகள் எல்லாருக்கும் இருக்கும். எதனால் இந்த சக்தி தடைகள் உருவாகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணங்கள் chronic நெகட்டிவ் எமோஷன்ஸ். வெகு நாட்களாக மனதில் தங்கிப்போன எதிர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை உணர்வுகளும், கோபம், வெறுப்பு, பொறாமை, பழிதீர்க்கும் வன்மம், இது எல்லாமே எதிர்மறையான சிந்தனைகள், உணர்வு நிலைகள். இது உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக தங்கி போயிருந்தா இது உங்களுடைய ஆறால சக்தி தடைகளை உருவாக்கும். அடுத்தது பஞ்சபூதங்களின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்களும் சக்தி தடைகளை உருவாக்கும். தசவாயுக்களில் ஏற்படும் மாற்றங்களும் சக்தி தடைகளை உருவாக்கும். இப்போ பஞ்சபூதங்கள், தசவாயுக்கள், அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய உணர்வுகள் எப்படி சக்தி தடைகளை உருவாக்குகின்றன, அதை சரி செய்வது எப்படி, அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். உங்களுடைய உணவு முறையில் நீங்கள் சரியான ஒரு ஹைஜீனிக்கான இல்லை ப்ராப்பரான பேலன்ஸ் டயட் எடுக்கலை அப்படின்னா, சரியான நேரத்துக்கு உண்ணாமல் இருத்தல், உங்கள் உணவு முறைகள் சரியில்லாமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை முறைகள் சரியில்லாமல் இருந்தாலும் சக்தி தடைகள் ஏற்படும். பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு இரத்த ஓட்டம் மட்டுமல்ல சக்தி ஓட்டமும் உடலில் குறைபடும். அப்போ சக்தி தடைகள் உருவாக உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் ஒரு காரணம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய வேலை, உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள், உணவு முறை, இது எல்லாமே சக்தி தடைகள் ஏற்பட காரணங்களாக அமையலாம். ஆனால் மிக மிக முக்கியமான காரணங்கள் உங்களுடைய சிந்தனைகளும் உணர்வு நிலைகளும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆறாங்கிறது என்ன, அது நிஜமா இல்லது பொய்யா? அவர் ஃபிசிக்கல் பாடி சரவுண்டட் பை அன் எனர்ஜி பாடி. இந்த எனர்ஜி பாடியை தான் ஆறான்னு சொல்கிறோம். இது வழக்கமாக கண்களால் பார்க்க முடியாது. சாதாரணமாக கண்களால் இதை பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு உருவம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ஆறா இருப்பது உண்மை என்பது எப்போ ப்ரூவ் ஆச்சுதுன்னா, இது 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க கந்திரயோகத்தில். உடலை சுற்றி ஆறான்னு ஒன்று இருக்குப்பா அப்படி. ஆனால் இது எப்போ அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரஷ்ய விஞ்ஞானி சீமோன் கிர்லியனுங்கிறது அவருடைய பேர். அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் டெக்னிக் கண்டுபிடிச்சார். இன்றைக்கி அதை கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஹை இன்டென்சிட்டி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை ப்ரொடியூஸ் பண்ணி
அந்த வேவில் ஒரு ஆப்ஜெக்டை இல்லது ஒரு மனுஷனை ஒரு உயிரினத்தை வச்சு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேமரா வழியாக ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஆறாவை நம்மளால் ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியும். அப்போ சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ஆறா அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இதான் அந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி அப்பேரட்டஸ். இது ஒரு கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் ஆரா ஆஃப் அ கேட். ஒரு பூனையின் ஆரா. எல்லா உயிரினத்துக்கும் சக்தியுடன் உண்டு, தாவரங்களுக்கும் உண்டு. காட்டுறேன், அதுக்கும் தங்களை காட்டுறேன். இது வந்து ஒரு பூனையினுடைய ஆரா. மேலே இருக்கிறது நம்முடைய உள்ளங்கை. விரிந்த உள்ளங்கையில் எவ்வளவு சக்தி அதிலிருந்து வெளியே வருது பாரு, அந்த ஆரா. இந்த பக்கம் ஒரு இலை, ஒரு இலையோட ஆரா. 3 இலைகள் இருக்குது, அந்த இலைகளோட ஆரா. செடியிலிருந்து பிச்சை பிறகும் இந்த ஆரா ரொம்ப நேரம் உள்ள இருக்கும். அந்த சக்தி அது வாடி போகிற வரைக்கும் இருக்கும். அந்த சக்தி எப்போ வெளியே போயிடுச்சோ முழுமையாக, அப்போ அந்த இலை வாடி போகும். இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் ஒரு கீ, அந்த கீலையும் ஆறா இருக்குது. எப்படி இருக்குது? அந்த கீயை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ, யார் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அந்த சக்தி உடலின் ஒரு எச்சம் அங்கே ஒட்டிக்கும். நீங்கள் ஒரு கீயை தொடும்போது உங்களுடைய கைரேகை எப்படி அதில் படியுதோ அதே மாதிரி உங்களுடைய சக்தி உடலில் கொஞ்சம் அதில் ஒட்டிக்கும். அப்படி நான் டெய்லி அதில் ஒட்டி 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 கொஞ்ச நாளைக்கு அதுலேயும் அந்த ஆறா இருக்கு. ஸோ அந்த கீயை நல்லா கழுவி கிளென்ஸ் பண்ணி சோப் போட்டு கழுவி எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஆறா போயிடும். திருப்பி யாரை ஹேண்டில் பண்ணும்போது திருப்பி ஒட்டிக்கும். ஸோ இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸையும் ஆறாவை பார்க்க முடியும், ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியும். இது பலவிதமான ஆறாக்கள். சங்கோட ஆறா, இலைகளின் ஆறா, காயின், கீழே இருக்கிறது ஒரு காயின், ஒரு நாணயத்திலேயே அதை ஒட்டிகிட்ருக்கும். நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாருடைய ஆறாவும் அதில் இருக்கும். இப்படி ஆறா என்பது உண்மை என்பதை சீமோன் கிர்லியன் கண்டுபிடிச்ச அந்த கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி வழியாக நம்மளால் இன்னைக்கு நிரூபிக்க முடியுது. தி ஆரா ஹேஸ் மெனி எனர்ஜி சென்டர்ஸ் கால்ட் சக்கராஸ். இந்த ஆறாக்குள்ள தான் நம்முடைய சக்கரங்கள் என்னும் சக்தி மையங்கள் உள்ளன. நம்முடைய நாடிகளும் இந்த ஆறால தான் இருக்கு. பருவுடலில் இல்லை, ஆறால இருக்கு. பருவுடலோடு கனெக்டட், ஆனால் ஆறால தான் அது இருக்குது. இந்த சக்கரங்கள் சக்தியை உருவாக்கும். இந்த சக்கரங்கள் உருவாக்குகிற சக்தியை நம்முடைய நாடிகள் உடலின் பாகங்களுக்கு சுமந்து சென்று சப்ளை பண்ணும். The energy generated by the chakras are distributed by energy pathways called nadis to the internal organs. அப்புறம் சக்கரங்களில் உருவாகும் சக்தியை நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கு கொண்டு வருவது நாடிகள். They are energy pathways. அப்போ இந்த எனர்ஜி பிளாக் என்பது உங்களுடைய 5 அடுக்குகளாலான இந்த ஆறால உருவாகலாம், அல்லது சக்கரங்களில் உருவாகலாம், இல்லைன்னா உங்களுடைய நாடிகளில் உருவாகலாம். எங்கே உருவானாலும் அது பல நாள்பட்ட நோய்களுக்கு அடிப்படை காரணமாக அமைந்துவிடும். தந்திர யோக வித்யாபீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: 1ஆம் வகுப்பு ஜூன் 7, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 2ஆம் வகுப்பு ஜூன் 14, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 3ஆம் வகுப்பு ஜூன் 21, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 4ஆம் வகுப்பு ஜூலை 5, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 5ஆம் வகுப்பு ஜூலை 12, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம் பகுதி 1. முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2. சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1 சக்கரங்களை செயல்படுத்துதல், ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் திரு தணிகை குமரன். அலைபேசி 9940198249.
இந்த ஆராக்கு இந்தியன் நேம் வந்து கோஷா. இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இதை வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கல. ஜஸ்ட்டு திருப்பி ஒரு ரீகலெக்ஷன். கோஷானா கவரிங்னு அர்த்தம். 5 கோஷங்கள்: அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞான்மய கோஷம், ஆனந்தமய கோஷம். மொத்தம் 5 கோஷங்கள். அன்னமய கோஷம்னு, அன்னம்னா உணவு. நீங்கள் உண்ணும் உணவாலும் குடிக்கும் நீராலும் போஷிக்கப்படும் கோஷம் அன்னமய கோஷம். Nourished by the food we eat and the water we drink. It is strengthened by, இந்த அன்னமய கோஷத்தை வலுவாக்கணும், அன்னமய கோஷத்தில் நோய் உருவாகாமல் இருக்கணும்னா a balanced diet, சரிவிகித உணவு உண்ணணும். குட் ஃபுட் ஹேபிட்ஸ், உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும். அடிக்குவேட் வாட்டர், தேவையான அளவு நீர் அருந்த வேண்டும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேணும். அது யோகா அனுபவம் இருக்கலாம், இல்லது வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை எது ஏரோபிக் எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கட்டாயம். பிராணமய கோஷம், நீங்கள் சுவாசிக்கும் காற்றால் வலுப்பெறுகிற கோஷம். அப்போ மூச்சு முறைகள் சரியாக இருந்தால், நீங்கள் மூச்சு விடுவது சரியாக இருந்தால் இந்த கோஷம் வலுவாக இருக்கும், நோய்கள் உருவாகாது. நீங்கள் மூச்சு விடும் முறை தவறாக இருந்தால் இது பல நோய்களை உருவாக்கும். இதை நம்ம சரி பண்ணோம்னா இது ஸ்ட்ரென்தன்டு பை ப்ராப்பர் பிரீதிங், பிராணாயாமா. இங்கே தான் மூச்சு பயிற்சிகள் வருது. சைனீஸ் மெத்தட் ஷிஹாங். ஏரோபிக் எக்ஸசைஸும் இதில் ஹெல்ப் பண்ணும். அப்போ அன்னமய கோஷம் உணவு, நீர். பிராணமய கோஷம் காற்று. மனோமய கோஷம் தேர்ட் லேயர். இட் இஸ் ரூல்டு பை யுவர் தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள். மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறதே இதுதான். உங்களுடைய மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ மனதை பண்படுத்து, எல்லாமே சரியாகும். அப்போ இந்த மனதால் ஆளப்படுகிற கோஷம் இந்த மனோமய கோஷம். இது ஸ்ட்ரெங்தன்டு பை, இந்த மனதை கல்ச்சர் பண்ணணும்னா குட் ரீடிங் ஹெல்ப் பண்ணும். நல்லவற்றை வாசிப்பது, நல்லவற்றை கேட்பது. அதுக்காக தான் அந்த காலத்தில் கோயில்களில் கதாகாலட்சியம், கச்சேரிகள் இதெல்லாம் வச்சாங்க. நல்ல விஷயங்களை கேளுங்க. சொற்பொழிவுகள் நடத்தினாங்க. எதுக்கு? ஆன்மீக சொற்பொழிவுகள். நல்லதை கேளுங்க, நல்லதை படியுங்க. டெய்லி கீதை படிக்க சொன்னாங்க. கிறிஸ்தவர்களுக்கு டெய்லி பைபிள் படிக்க சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு குரான் படிப்பது கட்டாயமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் படிக்க படிக்க மனம் பண்படும். ஞான மார்க்க வழியாக போகலாம், பக்தி மார்க்கமாகவும் போகலாம். இந்த 2 மார்க்கங்கள் மனதை பண்படுத்தும். 4வது கோஷமான விஞ்ஞான்மய கோஷம். இட் இஸ் ரூல்டு பை யுவர் எமோஷன்ஸ், உணர்வு நிலைகள். மனம் என்பது சிந்தனை, அந்த சிந்தனையின் விளைவாக வருவது உணர்வுகள். இது ஸ்டிமுலேட்டட் பை ஆர் ஸ்ட்ரெங்தன்டு பை ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ். இங்கே தான் நம்முடைய எந்திரங்கள், எந்திர பூஜை, எந்திர தியானம், மண்டலாக்கள் இதெல்லாம் வருது. இது ஒரு மண்டலம். இப்போ திபெத்தியன் சைனீஸ் இது வந்து நிறைய மண்டலங்கள் தான் அவங்க வரைவாங்க. நம்ம இந்தியன் தந்திர யோகாவில் எந்திரங்களுக்கு தான் முக்கியத்துவம், மண்டலங்களுக்கு அதிகம் இல்லை. ஆனால் எந்திரங்களை விட மண்டலங்கள் கொஞ்சம் ஈஸியானது. மண்டலங்களை கலர் பண்ணுறது, மண்டலங்களை வச்சு தியானம் பண்ணுறது, இது எல்லாமே இந்த விஞ்ஞான்மய கோஷத்தை வலுப்படுத்தும். இது எல்லாமே மண்டலாக்கள். ஆனால் எந்திர தியானம், எந்திர பூஜை இன்னும் பவர்ஃபுல் ஆகுது. மண்டலங்களை விட இன்னும் வலிமையானது. ஆனால் அதுக்கான ப்ராப்பராக அதை கற்றுக்கிட்டு அந்த வழிமுறைகளை சரியாக பண்ணணும். அது தந்திர வகுப்புகளுக்கு வந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். ஓகே. இட் இஸ் ஸ்ட்ரெங்தன்ட் பை பாசிட்டிவ் எமோஷன்ஸ். எப்போவுமே மனசில் அன்பு, கருணை, இரக்கம் போன்ற பாசிட்டிவான எமோஷன்ஸ் நிறைந்திருந்தால், உணர்வு நிலைகள் நிறைந்திருந்தால் வாழ்க்கை நலமாக இருக்கும். உங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், வெல்னஸும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இந்த கோஷத்தை வலுவிழக்க செய்யும். இந்த கோஷத்தில் சக்தி தடைகளை உருவாக்கும், நோய்களை உருவாக்கும்.
பல நாள்பட்ட நோய்களுக்கு மூல காரணமாக அமைந்துவிடும். கடைசி கோஷம் ஆனந்தமய கோஷம், தி எட்டர்னல் பிளிஸ், அந்த பரமானந்த நிலையை தரக்கூடிய கோஷம். இது அவுட்டர் மோஸ்ட் லேயர், உங்களுடைய உடலை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு அரண், ப்ரொடெக்டிவ் ஷீல்டு. நோய்களிலிருந்து, நோய் கிருமிகளிலிருந்து, பிறருடைய சாபங்களிலிருந்து, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம். It is a disease preventing gosha. It is strengthened by mantra chanting. இங்கே தான் மந்திரங்கள் வருது. மந்திராக்கள் வழியாக, மந்திரா சாண்டிங் வழியாக, மந்திரா தெரப்பி வழியாக இந்த கோஷத்தை சரி பண்ண முடியும். சரி, மந்திரங்கள் தெரியலை, குட் தாட்ஸ் அண்ட் குட் டீட்ஸ், அது கூட இந்த கோஷத்தை வலுப்படுத்தும். நல்லதே நினைத்து நல்லதே செய்து வருபவர்களுக்கு கர்மயோகம் அது. எப்போவுமே நல்லதை நினச்சி நல்லதே பண்ணி உங்களுடைய கர்மாவை நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையை சீராக்கும். ஆனால் மந்திரா சாண்டிங் அதோட ரொம்ப பவர்ஃபுல், வெரி எஃபெக்டிவ், வெரி ஃபாஸ்ட், இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அடுத்ததாக தாட் ஃபார்ம்ஸ்னால் என்ன? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உங்களுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் உணர்வு நிலைகளுக்கு அடிப்படையாகிறது. அப்போ மனம், எண்ணங்கள், அதனால் உருவாகும் உணர்வு நிலைகள். இந்த மனத்தில் வரக்கூடிய எண்ணங்களும் ஒரு சக்தி தான். நம்முடைய மூளை எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நியூரல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி தான் அங்கேயும் செயல்படுது. அப்போ நீங்கள் ஒரு எண்ணங்களை எண்ணும் போதும் மூளையிலிருந்து சில எலக்ட்ரிக்கல் மாற்றங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அங்கே வெளிவருது. அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஒரு தாட் ஃபார்மாக உருவாகும். எங்கே? உங்களுடைய ஆறால் அது தங்கும். அப்போ தாட் ஃபார்ம்ஸ்னால் என்ன? ஆறால் இந்த தாட் ஃபார்ம் தங்கும்போது அது சக்தி தடைகளை எப்படி உருவாக்கும், அதனால் எப்படி நோய்கள் உருவாகும். இந்த தாட் ஃபார்ம்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அடுத்த வீடியோவும் பாருங்கள். அதை சரி பண்ணுவது எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நன்றி, வணக்கம். தந்திர யோக வித்யாபீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: முதலாம் வகுப்பு ஜூன் 7, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். இரண்டாம் வகுப்பு ஜூன் 14, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். மூன்றாம் வகுப்பு ஜூன் 21, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். நான்காம் வகுப்பு ஜூலை 5, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். ஐந்தாம் வகுப்பு ஜூலை 12, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம் பகுதி 1, முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2, சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1 சக்கரங்களை செயல்படுத்துதல், ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்யத் தொடர்பு கொள்ளவும் திரு. தணிகை குமரன். அலைபேசி 9940198249.